ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை. நான் சாயப்பாக்கு ரொம்ப சிம்பிளாக நான் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வாரம் அதே மாதிரி பண்ணிக்குவேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு தண்ணி, எப்போவும் நம்ம தண்ணி வைப்போம் இல்லையா, தண்ணி வச்சுட்டு சாயப்பாக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நான் பூஜை பண்ணிக்குவேன். அது நான் எப்போவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுற பூஜை. இதே ஸ்பெஷலாக எனக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அந்த 9 வார பூஜை, திவ்ய பூஜை, இது எல்லாமே நான் வழக்கமாக செய்வேன். அது ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நான் அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இன்றைக்கி இந்த பதிவோடு சேர்த்து நாளைக்கு ஆடி முதல் வெள்ளி இல்லையா, அதனால உங்களுக்கு குலதெய்வ பூஜை, அதாவது குலதெய்வத்துக்கு அந்த கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் திருவிளக்கு பூஜை. நாளைக்கு ஆடி வெள்ளி நாம் திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவில் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் சாயப்பாக்கு பூஜை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் சாயப்பாக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணீங்க அப்படின்னு. அதே போல் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால, அதுவும் ஸ்பெஷலாக ஆடி வெள்ளி இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டிலையே விளக்கு பூஜை தாராளமாக பண்ணலாம். நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த சாயந்தரம் நேரத்தில் ஒவ்வொரு இந்த 5 வெள்ளிக்கிழமையும் விளக்கு பூஜை நடத்துவாங்க. உங்களால் முடியும், எங்கள் பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயிலில் நடத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அதில் போய் கலந்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வீட்டிலையே தாராளமாக இந்த விளக்கு பூஜையை நீங்கள் செய்யலாம். அதுக்கு ஒரு 5 முகம் கொண்ட குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 5 முகம் குத்து விளக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க. நீங்கள் சந்தனம் வைக்கிறவங்களா இருந்தால் சந்தனம் வைங்க, மஞ்சள் வைச்சாலும் பரவாயில்ல. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு வாழை இலையில் அந்த நல்ல ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே நீங்கள் இந்த குத்து விளக்கை வச்சிருங்க. வச்சுட்டு நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ரொம்ப உத்தமம். தாயாருக்கு நெய் ரொம்ப சிறந்தது. முடிஞ்சால் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீபாராதனை எல்லாமே காட்டிட்டு, ஊதுபத்தி எல்லாம் காட்டிட்டு, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், கண்டிப்பாக சக்கரை பொங்கல் வைங்க. அது ரொம்ப விசேஷங்க. சக்கரை பொங்கல் வைங்க. அது வைக்க முடியலைன்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலை அந்த விளக்கு கீழே அந்த வாழை இலை மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த வெத்தலையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த திருவிளக்குக்கான 108 அஷ்டோத்திரம் இருக்குது. உங்ககிட்ட புக்கு இருக்குன்னா அதை பார்த்து படிங்க. அப்படி புக்கு இல்லையா, நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த 108 அஷ்டோத்திரம் கிடைக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச அம்பாலோட மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த குங்குமத்தால் அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் இந்த திருவிளக்கு பூஜையை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5 வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்யுங்க. முடிஞ்சால் 5 வெள்ளிக்கிழமையுமே செய்யுங்க. இடையில உங்களுக்கு பிரேக் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் முடிகிற வரைக்கும் எந்தெந்த வெள்ளிக்கிழமெலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வச்ச பிரார்த்தனை நடக்கும். ஏன்னா இந்த வீட்டின் பூஜை அறையில் அம்மனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது, அந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு, சக்தி வாய்ந்தது. வீட்டில் திருவிளக்கு பூஜையை நாம் செய்கிறதுக்கு முன்னாடி
அதே போல் வீட்டில் நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையிலையோ இல்லைன்னா சாயந்தரமோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பானது. காலையில் போக முடியாட்டியும் பரவாயில்ல, சாயந்தர நேரம் ஏதாவது ஒரு நேரமாச்சும் நீங்கள் போய் அம்பாளை வந்து தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க. ஏன்னா இந்த திருவிளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, பராசக்தி, சிவபெருமான், பிரம்மா, மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால ஆடி முதல் வெள்ளியிலிருந்து திருவிளக்கு பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த திருவிளக்கு பூஜையை செய்யறதுனால அனைத்து தெய்வங்களின் ஆசிகள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த பூஜையை செய்துட்டு வாங்க. அதே போல அடுத்து குலதெய்வ வழிபாடு. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நமக்கு பிடிச்ச கடவுள் எத்தனை பேர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம் குலம் காக்க தெய்வம் இருக்காங்க அப்படின்னா அது குலதெய்வம் மட்டும்தாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. அதனால உங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, முடிஞ்சால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குலதெய்வம் கலசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப இன்னும் விசேஷங்க. அதில் அந்த கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்னா, ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லாட்டி ஒரு தட்டு, பித்தளை தட்டாச்சும் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா பச்சரிசியை பரப்பிக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு பித்தளையோ இல்லை செம்புனால் ஆன செம்போ ஏதாச்சும் எந்த இதில் இருந்தாலும் பரவாயில்ல, எவர் சில்வர் தவிர வேறு எதுவானாலும் பரவாயில்லைங்க. அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாதி தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த செம்பில் பாதி பன்னீர் ஊற்றிக்கோங்க. பன்னீர் ஊற்றிட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது மூணையும் வந்து நல்லா நசுக்கிக்கோங்க. நசுக்கி அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் அம்பாலா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமமும் அதில் போட்டுக்கலாம். இல்லை ஆண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் விபூதி போட்டுக்கோங்க. அதே போல் நீங்கள் பெருமாள் கும்பிடுறவங்களா இருந்தால் அந்த கலசத்தில் வந்து நீங்கள் நாமம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். சிவன் கும்பிடுறவங்களா இருந்தால் பட்டை விபூதி வச்சு பட்டை போடுறவங்களா இருந்தால் அதில் வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மாயலை வந்து அந்த கலசத்தில் வந்து மாயலை வச்சிருங்க. அப்படி மாயலை கிடைக்கல அப்படின்னா வெத்தலை இருக்குது இல்லையா, வெத்தலை எடுத்துட்டு அதில் வந்து 3, 5 அந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில் உங்களோட அந்த கலச செம்புக்கு ஏத்தாற் போல நீங்கள் வந்து அந்த வெத்தலையை வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா மஞ்சள் தடவி தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் வந்து அந்த கலசத்துக்கு மேலே வச்சு, இப்போ அம்பாலா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கடையிலேயே கேட்டிங்கன்னா அந்த கலசத்துக்குன்னு சொல்லி ஒரு பாவாடை மாதிரி விற்பாங்க அம்பாளுக்கு. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த கலசத்துக்கு சுற்றி நீங்கள் கட்டிக்கலாம். இதே உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருக்கு அப்படின்னா நீங்க கலசத்துக்கு மேல போடுற வஸ்திரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து நீங்க அந்த தேங்காய்க்கு மேல வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அந்த கலசத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கலசத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் லெமன், அது மாதிரி காயின், 1 ரூபி காயின், 5 ரூபி காயின் இது போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா கலச பொடின்னு விற்கிறாங்க. அந்த கலச பொடி பூஜை சாமான கடையிலேயே கிடைக்கும். அது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இது வந்து நான் வந்து செஞ்சு எனக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்தை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து குலதெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் வீட்டில் வந்து நான் வழிபாடு செய்வேன். எனக்கு வந்து எல்லாமே நான் என்னெல்லாம் நினச்சி எந்த விஷயத்துக்கெல்லாம் நான் நினச்சி வழிபாடு செஞ்சேனோ அதை வந்து எனக்கு வந்து நிறைவேறி இருக்கு. அதையே தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ இருக்குது இல்லை அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் குலதெய்வத்துக்கு கலசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக அந்த கலசத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களால் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வம் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். முடிஞ்சால் 108 அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது உங்கள் குலதெய்வம்
பேர் சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது இன்னும் சிறப்பு. கண்டிப்பாக நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ பக்கத்தில் தனியாக உங்கள் குலதெய்வத்துக்குன்னு சொல்லி ஏற்றி வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கலோ கல்கண்டு சாதமோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகை செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வையுங்க. வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க 100% உங்களுக்கு வந்து அந்த பிரார்த்தனை நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவ்வளவுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை தேடி வருவாங்க, உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.